ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வந்தாச்சுங்க. வியட்நாம் டூர் போயிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ரிட்டன் வந்துட்டிங்களா மேம்னு கேட்டிருந்தீங்க. வந்தாச்சுங்க. நல்லபடியாக போயிட்டு கடவுள் நல்லபடியாக அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நிறைய பிளேசஸ் போனோம். அங்கே என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அங்கே ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ வந்து வேறு ஒரு மொபைல்லேருந்து எடுத்து அப்லோட் பண்ணனால சில விஷயங்கள் சில வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஷுவல் எடுக்கிற அந்த மொபைல்லேருந்து எடுத்துகிட்ருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம சோலோட தாரக மந்திரம், நம்ம எல்லாருடைய தேசிய கீதம் மாதிரி நான் எனது வாழ்க்கையை அழகாக, சூப்பராக, செம்மையாக, ஹாப்பியாக கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் முதல்ல தெரியப்படுத்தணும். ஏன்னா சந்தோஷத்தை வெளியில் இருக்கிறதா நம்ம எல்லாருமே வந்து தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிற மாதிரி தான். இப்போ பிள்ளைய பறி கொடுத்து திருவிழாவில் காணாமல் போனது மாதிரி தான் நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஆனால் வெளியில் இல்லை சந்தோஷம், வெளியில் இல்லை நிம்மதி, வெளியில் இல்லை உங்களுக்கான ஆறுதல், வெளியில் இல்லை நீங்கள் தேடுற அந்த விஷயம். நீங்கள் எல்லோரும் நம்ம தேடிட்டுருக்கோம் தெரியுங்களா? ஒரு நிம்மதி, ஒரு கூட இருக்க ஒரு துணை, பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு உறவு, ஒரு சந்தோஷம், நம்ம எப்பயுமே நம்ம கூட வர மாதிரி ஒரு உறவு, நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுங்களா? அதெல்லாம் வந்து வெளியில் கிடையாது, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்மளுடைய பிரதிபிம்பம் தான் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுங்க. இது வந்து எத்தனை தடவை சொன்னாலுமே ஜென்ரலாக வந்து அந்த மனக்குழப்பத்தில் போராட்டத்தில் இருக்கவங்களால புரிஞ்சிக்க முடியாது. பட் இதுதான் ஆழமான பேசிக்கான லெசனுங்க. இது வந்து நீங்கள் ஆழமாக உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெயினுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உண்மையான ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணுவாங்க கடவுள். அப்போ வந்து என்னென்னா, பெயினை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, ஒரு விஷயம் நம்மளோட ஒரு விஷயம் ஒன்றுமில்லாத தன்மையாக நம்ம ஆகும்போது, எதுவுமே இல்லாமல் வெறுமையான ஒரு சுச்சுவேஷன் ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஆகும்போது, அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா விஷயமும் சொந்தமாகும். அது பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த இடத்துல நான் வந்து சில விஷயங்கள் எனக்கு இங்கே பாடகமாக இருக்குது. அந்த பாடத்தை நான் ஒழுங்காக கற்றுக்கக்கூடிய தருணம் என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் தான். அந்த ஸ்ட்ரகிளில் எனக்குள்ளே நானே நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே போய் நான் கோத்ரூ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ரிவீல் ஆகும். எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே ரிவீல் ஆகும். அப்படிப்பட்ட படித்து வந்தவங்க தான் நிறைய ஞானிகள், நிறைய தெளிஞ்சு வந்திருக்காங்க. நீங்கள் தேடுற விஷயம் வெளியில் இல்லை, உங்களை சரி பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் எல்லா விஷயமும் சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்ட்டுங்க. இதை நான் வந்து நிறைய விதமாக நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோஸ் நிறைய ஹீலிங் கொடுத்துருக்கு, நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது. நிறைய பேர் பர்சனல் ரீடிங்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க. வியட்நாம் போயிட்டு நீங்கள் எப்போ வருவீங்க சொல்லுங்கள். வியட்நாம்லேருந்து வந்துட்டு பர்சனல் ரீடிங்காக இருந்தாலும் வாங்க. அடுத்தது வந்து டேரோ கிளாஸும் வந்து போயிட்டுருக்குங்க. திரும்ப பழையபடி ஆரம்பிச்சிட்டேன். எனர்ஜி ஹீலிங் எங்கே போனாலுமே என்னோடய எனர்ஜி பவர் பாயிண்டரை வச்சு நான் எனர்ஜி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து எப்போயுமே டிஸ்டர்பே ஆகாது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் கிளாஸு, ஹீலிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க தேவைப்பட்ட விஷயங்கள் என்னவோ உங்களுக்கு எது வந்து தேவையோ வந்து நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு லைஃப்பை வந்து இப்படியே தொலைச்ச நிலையில் இப்படிலாம் சங்கடமாலாம் வாழ்கிறதுக்கு கடவுள் சொல்லலை. வாழ்கிற இந்த உலகம் தான் நமக்கு சொர்க்கம் இல்லைங்களா? நமக்கு வந்து செத்ததுக்கப்புறம் அது சொர்க்கமாக இருந்தால் என்ன, நரகமாக இருந்தால் என்ன, வாழ்கிற வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க வந்த ஒரு விஷயங்க. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆஸ் யூஷுவல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்து எனர்ஜிக்குள்ளே வந்துருங்க. அவுட் ஆஃப் த எனர்ஜியில் இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. இது வந்து நான் படிக்கிறது எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு ரீடிங்குங்க. அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்து போன மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்து போகாத மாதிரி இருக்கும். ஒத்து போகாததோடு நீங்கள் போராட வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அது வேறு ஒருத்தங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒத்து போகிறத மட்டும் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லது தான் நடக்கும், கடவுளை நம்புங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ரீடிங்குள்ளே குதிச்சிருவோம். ஆஸ் யூஷுவல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மூச்சு காற்று உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவிட்டி, நேர்மறையான எண்ணங்கள், சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்குள்ளே அப்படியே நிறைஞ்சு வழிகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்று வெளியில் விடும்போது தேவையில்லாத குப்பைகள், கவலைகள், சங்கடங்கள், நெகட்டிவான ஒரு எனர்ஜி எல்லாமே உங்களை விட்டு வெளியில் போகிறதாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஆமாம், நல்லா இருந்ததுங்க. ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் மைண்டில் என்ன நினச்சிட்ருக்காங்க உங்களை பற்றி, இந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் மைண்டில் வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்கு உண்டான ஒரு விஷயம் பார்த்துலாம். என்ன தாங்க நினச்சிட்ருக்காங்க உங்கள் பர்சன் அப்படிங்கிறத பார்த்துலாம். யூ மேக் மீ ஃபீல் சேஃப். நம்பர் 19. நீங்கள் வந்து அவங்க கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க.
ரொம்ப ஒரு பாதுகாப்பாக ப்ரொடெக்டிவாக இவங்க வந்து நம்ம கூட இருந்தோம்னா லைஃப் நெடுக நமக்கு வர எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் யூ மேக் மீ ஃபீல் சேஃப். அந்த அளவுக்கு உங்களை ஒரு உணர்வுபூர்வமாக அவங்கள வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிறத அங்கே தெரிய வருது. அடுத்தது வந்து ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு பர்சனாக இருப்பேன் எப்போன்னா உன் பக்கத்தில் இருக்கும்போது. உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லாமல் இல்லை. இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, பண்ணினாங்க. இது என்னமோ பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம். இப்போதைக்கு என் பர்சன் இல்லை அப்படின்னா இது பாஸ்ட் டென்ஸ்லேயும் எடுத்துக்கலாம். ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் எ பீட். எப்படி வந்து ஒரு இதயத்துக்கு வந்து ஒரு பீட் வந்து முக்கியமோ அதே மாதிரி எனக்கு நீ முக்கியம், நீ வேணும், நீ தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து. ஏன்னா ஹார்ட்டில் பீட் இருந்தால் தான் நம்மளால் உயிரோடு வாழ முடியும் இல்லையா? அப்போது நீ இருந்தால் தான் என்னால் உயிரோடு வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்க உங்களுடைய பர்சன். இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குங்க. என்னதாங்க நினைக்கிறாங்க, விட்டு விட்டு ஓடுறாங்க, ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்குது, ஒன்றும் பேச மாட்டுறாங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க, ஆள் காணா போகிறாங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு போகிறாங்க. அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் ஒழிச்சு வச்சு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே தெரிய வருது. ஐ லைக் மீ பெட்டர் வென் ஐ ஆம் வித் யூ. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது. நீ தான் என்னை சேஃபாக வந்து பிளேஸை நீ உன் கூட இருக்கும்போது எனக்கு சேஃபாக இருக்குது. எனக்கு ரொம்ப எந்த விதமான ஒரு பயம் இல்லை. எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ஒரு லவபிள் ரொமான்டிக் மெசேஜஸ் வந்து உங்கள் பார்ட்னர் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நிறைய பேர் என் பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோல் சிம்பனி கார்ட்ஸ்லேருந்து என்ன அவங்களோட தற்போதைய நிலைமை, உங்கள் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப், இது வந்து என்னென்னா லவர்ஸ்குள்ளேயும் இருக்கலாம், நோ கான்டாக்டில் இருக்கிற பர்சன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது கோளாறு அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். அப்போ வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தக்கூடியதான் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே பிரச்சனையே வந்து ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்பு, இன்னொன்று கெரியரு, மணி, ஹெல்த்து. இதுதான் ஹெல்த்து, ரிலேஷன்ஷிப்பு, கெரியரு, மணி. இப்போ வந்து இந்த சோல் சிம்பனி கார்ட்ஸ்லேருந்து என்ன நமக்கு வந்து மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட பர்சன் சில விஷயங்கள் வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மை வந்து புகட்டப்பட்டிருக்கு, காமிக்கப்பட்டிருக்கு, தெரியப்படுத்தியிருக்கு பிரபஞ்சம். அதை வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல. இல்லை அந்த பர்சன் அப்படி கிடையாது, அந்த நபர் அப்படி கிடையாது, இல்லை இது இப்படி இருக்காது அப்படின்னு நீங்களே அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க, கண்ணை மூடிக்கிறீங்க. உண்மையாக கடவுள் திறந்து காட்டும்போது, உங்கள் கண் முன்னாடி காட்டும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ரெஃப்யூஸ் டு சி, அதை வந்து பார்க்குறதுக்கு மறுக்கிறீங்க. வேண்டான்னு, இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் என்னால் தாங்க முடியாது, என்னால் இப்படி இருக்க முடியாது, என்னால் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நிஜத்தில் நடக்கிற விஷயமும் உங்களுக்குள்ளே நடக்கிற போராட்டம் ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்த விஷயமும் உண்மைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் வந்து நடந்த விஷயம் பொய் அப்படிங்கிறத உண்மையாக அது வந்து கடவுள் உங்களுக்கு கண்ணில் காமிச்சா கூட இது இப்படி இருக்காது, என்னால் நம்ப முடியாது, இது இப்படி பண்ண மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல. பட் ஏற்றுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி கிடையாது, ஏன் இப்படி, எதுக்கு என்னை இப்படி ஏமாற்றணும், எதுக்கு இப்படி பாதியில் என்னை விட்டு போகணும், எதுக்கு இப்படி நம்பிக்கை கொடுத்து துரோகம் பண்ணணும், அந்த மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு வெறுமையான ஒரு சுச்சுவேஷன், ஒரு பிரிவு, ஒரு ஏமாற்றம், ஒரு துரோகம், இது வந்து உங்களால் தாங்க முடியல. அதனால அந்த சுச்சுவேஷனை ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்னால் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, என்னால் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சுச்சுவேஷனில் என்னால் வாழ்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ரிஜெக்ட் பண்ணுறீங்க. பார்க்குற நீங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியலை, இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை என்னால் சகிக்க முடியல, என்னால் இதெல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு கார்டு மட்டும் அழகாக உள்ளது. இது எல்லாமே இப்போ சுட்டரிக்கிற வெயில் காலம் மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த உண்மை வந்து உங்களுக்கு சுடுது.
உண்மை வந்து எப்பயுமே மறைச்சி வைக்க முடியாது இல்லைங்களா? அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே கடவுள் வந்து எல்லா உண்மையும் உங்களுக்கு முன்னாடி போட்டு உடைச்சா கூட அது வந்து இப்போ சுடுற காலமாக இருக்குது. கடவுள் மேலே வந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து கண்ணில் காட்டினேன், எதுக்கு இப்போ வந்து அவங்கள வந்து இப்படி வந்து அவங்க மாறுறதுக்கு என்ன காரணம், எதுக்கு அவங்க என்னை விட்டு போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து நீங்கள் வந்து எல்லாமே ப்ளேம் பண்ணுறீங்க. பட் கடவுள் வந்து இதுக்கெல்லாம் காரணம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் மைண்டு மூலமாக ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஒரு தாட்டின் விளைவாக தான், ஒரு எண்ணத்தின் விளைவாக தான், நீங்கள் செஞ்ச கர்ம பலன் அதன் விளைவாக தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சினிமாவாக வரதுக்கு காரணம் உங்கள் மைண்டோட தாட்ஸு. என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் எனக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வரதுக்கு காரணம் என் மைண்டில் உள்ள தாட்ஸு. அப்போது என் மைண்டில் உள்ள தாட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்போது, நெகட்டிவாக இருக்கும்போது என்னோட படம் ரொம்ப மோசமாக இருந்தது. என்னோட மைண்டில் உள்ள தாட்டை நான் வந்து அழகாக கிளியர் பண்ணி அதை நான் சந்தோஷமான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஒரு கண்ணாடியை போட்டு நான் பார்க்கும்போது அந்த படமே ஒரு பக்காவான சூப்பரான எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே இருக்குது. நான் விரும்பக்கூடிய நான் ரசிக்கக்கூடிய கேரக்டரில் என்னோட படம் இருக்குது. அப்போ உங்கள் படம் வந்து ஃப்ளாப்பாக இருக்குது அப்படின்னா பார்க்குற உங்கள் மைண்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் ஆழமாக பதிஞ்ச விஷயங்கள் அந்த மைண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது எப்பயுமே வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மோட்ல இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷனையும் எங்கே தெரியுமா அது எடுக்குது, அதோட நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ஷனாக எடுக்கிற அத்தனை விஷயங்களும் பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களையும் மையப்படுத்தி அதை வந்து ஒரு நூல்கோலாக எடுத்துக்கிட்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மைண்டில் தாட்டாக கொடுக்குது. அந்த மைண்ட் தாட்டோட நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா மைண்ட் தாட்டு சரியில்லை, அப்போ வாழ்க்கை சரி இருக்காது. அப்போது என் வாழ்க்கை ஏன் இப்படி மோசமாகுது, எனக்கு ஏன் இப்படி அந்த ஒரு பர்சன் இப்படி ரியாக்ட் பண்ணுறா மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னா நான் போட்டிருக்க கண்ணாடி சரியில்லை. நான் வந்து என்ன மாற்றிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கண்ணாடியினுடைய பிம்பமும் மாறுது. இங்கே அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மிரர், லைக்கை வந்து மிரர்னே சொல்லலாம். என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள் தான் இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது. அப்போது கண்ணாடியை போய் நீங்கள் வந்து ஐயோ அது கண்ணாடி உடஞ்சி போச்சு, கண்ணாடி ஏன் இப்படி அசிங்கமான ஒரு பிக்சர் காட்டுது, கண்ணாடி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு இது பிடிக்கலையேன்னு நீங்களே அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வந்து அந்த ஒரு உங்களோட பிம்பம் மாதிரி அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க, அங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க. கண்ணாடி ஏன் சுக்கு நூறான ஒரு பிம்பத்தை காட்டுது, நான் அழகாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் வந்து என்னோட கண்ணாடியில் வந்து ஒரு சுக்கு நூறான ஒரு பிம்பம் வந்து எனக்கு தெரியுது அப்படின்னா உங்களோட மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற படம், அந்த மிரரில் பார்க்குற படம். அப்போது நீங்கள் வெளியில் பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. உங்கள் மைண்டில் வந்து எப்படி இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே ஆப்போசிட்டில் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து எதனால் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்கள் மைண்டில் சரியில்லை. மைண்டில் வந்து ஒரு என்னென்னா அதோட எப்படி நீங்கள் வந்து பழக்கப்படுத்திருக்கீங்கன்னா அதோட ஆக்டிவேஷன்லேயே அதோட கண்ட்ரோலோடையே போயாச்சு. அதுதான் நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டை விட்டு போனால் கூட அவன் எங்கே இருந்தாலுமே நம்ம நாட்டை அவன் தான் வந்து ஆண்டுகிட்டு இருக்கான். அவனோட திங்ஸு அவனோட பொருள் அவன் தள்ளி இருந்தால் கூட நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கான், கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கான். எல்லாமே உங்களுக்கே தெரியும், வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதே மாதிரி தான் வந்து மைண்டு வந்து நமக்குள்ளேயே இருந்துட்டு அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயமே தெரியாமல் அதுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் உண்டான காரணமே. ஓகேங்களா? இப்போ வந்து சுட்டரிக்கிற சூரியன் மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் புரியுது. ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டுறீங்க. எனக்கு வந்து என்னால் எப்படி வாழ முடியும் அந்த பர்சன் இல்லாமல், என்னால் எப்படி இருக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நிறைய விதமான ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கும் உங்கள் மனசுக்குள்ளேயும் சரி வெளியில் நடக்கிற விஷயங்களும் ரெண்டும் ஒரு கம்பேரிசன் பண்ணுறீங்க. பட் ஆனால் ரெண்டும் ஏக பொருத்தமாக இருக்குது. நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று. அப்போ வந்து அடுத்த கார்டு வந்து என்ன வருது பார்க்கலாம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க நீங்கள். அது உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. அவங்களோட பழகின விஷயங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, அவங்கள பற்றி நினைக்கிறீங்க. ஒருவேளை வந்து நம்ம அவங்க மனசுக்குள்ளே இருக்கமா, இல்லை வந்து இவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு அன்பாக இருக்கட்டும், ஒரு பாசமாக இருக்கட்டும், சாப்பிட்டியான்னு கேட்குறதா இருக்கட்டும், எப்படி இருக்க, என்ன பண்ணுது அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை மெசேஜ் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கால் அட்ரஸ் காணாமல் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷம் இப்படி வந்து என் வாழ்க்கையை விட்டு ரொம்ப விலகி போனதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அவங்க மனசுக்குள்ளே நான் இருக்கனா இல்லையா அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாத நிறைய கேள்விகள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்தாலும் அது வந்து ஒரு ரொம்ப காலம் வந்து வாழ்ந்த ஒரு நபராக வந்து அவங்க வந்து உங்கள் மனசில் வந்து பதிஞ்சு போயிருப்பாங்க. எத்தனையோ உறவுகள் உங்களுக்கு அன்பு கொடுக்கலாம், ஆசையை கொடுக்கலாம், பாதுகாப்பை கொடுக்கலாம், ஆசையை கொடுக்கலாம், பாசத்தை கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே வந்து உங்களை வந்து உங்கள் மனசை அப்படியே கொள்ளையடித்து ட்ரெயின் சவுண்டுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சூப்பருங்க. எனக்கு ட்ரெயினை பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு சைனுங்க. அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மறந்துட்டேன். அந்த ஒரு ஆமை வந்து வச்சா வீட்டில் எப்படி இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தான். ஹெல்த்து,
நல்லாயிருக்கும். லாங்கிவிட்டினா லாங் இயர்ஸ்க்காக வைக்கலாம். அடுத்தது கெரியருக்காக ஒரு மணி அட்ராக்ஷன் திங்காகவே நம்ம சொல்லலாங்க. அது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நான் ரீடிங்கில் சொல்லும்போது நிறைய பேருக்கு கன்வே ஆகும். ஓகேங்க, அது வந்து அந்த மாதிரி வந்து அவங்க மனசுக்குள்ளே நான் இருக்கேனா அப்படின்னு தேடுறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே கன்ஃபர்மேஷனாக தெரியுது. கண்டிப்பாக வருவாங்க. ஒரு கம்யூனிகேஷன் இருக்கான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, பேசாமல் இருக்காங்க, உங்களை விட்டு விலகி இருக்காங்க, ஏதோ ஒன்று முக்கியம்னு போயிருக்காங்க, ஏதோ ஒன்று வந்து ஒரு கெட்ட காலம் பிடிச்சது மாதிரி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக் பண்ணி உங்களுடைய ஒரு நினைவே இல்லாமல், உங்களை பற்றின சிந்தனையே இல்லாமல் தனியாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா எல்லாம் சரியாகி கம்யூனிகேஷனுக்குள்ளே வராங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக பிளாக் லிக் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களே வந்து பண்ணுவாங்க. பிளாக் பண்ணணுங்கிற அவசியம் வந்து நமக்கு தேவையில்லை. நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்தா போதும். மைண்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து கண்ட்ரோல் பண்ண அது என்ன பண்ணும், ஓவராக ஆட்டம் ஆடும். அது வந்து ஒரு குழந்தை மாதிரி. அது வந்து குழந்தைன்னு சொல்லலாம், குரங்குன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அது என்ன பண்ணுதுன்னு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருங்களேன், அது வந்து ஆஃப் ஆகிடும். நம்மளை யாரோ கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே மைண்ட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து என்னென்னா கண்டிப்பாக ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ வந்து சூப்பரான ஒரு மெசேஜோட இந்த கார்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்மளோட ஐயோ கேமரா சாயுது. ஓகேவா கடவுளே, இன்றைக்கி வந்து பவர் பாயிண்டரில் வச்சுட்டுருவோம். நிறைய பேர் எனர்ஜி ஹீலிங் கேட்டிருந்தீங்க. எனர்ஜி ஹீலிங் காலையில் 4 மணிக்கு நான் வந்து கொடுக்குறேன். நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேங்க, ஒரு 50 பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த எனர்ஜி வந்து நான் மட்டும்தான் கொடுப்பேன். நீங்கள் வந்து இதில் வந்து பண்ண வேண்டிய விஷயம் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தினமும் உங்கள் வீட்டில் அன்றாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பண்ணால் போதும். அதை வந்து நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து காலையில் நான் எந்திரிச்சு பண்ணிவிடுவேன். எனக்கு கடவுள்கிட்டேருந்து அந்த ஒரு காஸ்மிக் எனர்ஜி வாங்கி எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் பண்ணுவேங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து எனர்ஜி. இன்றைக்கி வந்து இந்த பவர் பாயிண்டர் இதோட வந்து நான் 2 தடவை எழுந்துருச்சு. நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, ஈவில் எனர்ஜி இருக்குது. நிறைய பேர் அதான் நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எனர்ஜி வைப்ரேஷன் நீங்கள் பிடிச்சி தள்ளுது. நிறைய பேருக்கு வந்து அவங்கவுங்க பர்சன் ஏதோ ஒன்று உங்களுக்கும் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக் நிறையா இருக்குது. பவர் பாயிண்டரே கீழே விழுகிற அளவுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து தாக்குதல் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். யார் என்ன பண்ணாலும் நம்ம கடவுள் இருக்காருல்ல, சிவன் முருகன்லாம் எதுக்கு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க தெரியுங்களா, கைடன்ஸ் பார்ப்போம். யாருக்கோ வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். பார்க்குற நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க. உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்குது. எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த டவுன்லோட் வரும்னு எனக்கே தெரியாது. நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. எல்லாமே டவுன்லோடு தான். வாவ், யாரோ ஒருத்தங்க அன்புக்காக ஏங்கிட்டுருக்கீங்க. உங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு உறவு ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அன்பு கொடுத்துருக்கு. அந்த உறவு இல்லாமல் போயிருக்கு. யாருமே இல்லை, அனாதையாக இருக்கீங்க அப்படின்னு கடவுள் மேலெல்லாம் வந்து கோச்சிக்கிறீங்க. அதெல்லாம் கோச்சிக்க தேவையில்லை. கடவுளோட ஒட்டுமொத்த அன்பும் வந்து உங்களுக்கு இருக்குது. கடவுள் ஏன் எனக்கு இப்படி பண்ணாருன்னு கடவுள் இப்படி பண்ணல. கடவுள் தான் கண்ணை திறந்து பாரு தாயே, தங்கமே பாருங்கள், இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கடவுள் நான் உனக்கு இருக்கேன், எந்த இடத்துலையும் கண் கலங்காத, என்னோட துணை உனக்கு எப்பயுமே இருக்கும், உன்னை ஒசக்க நான் தூக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 1111 கண்டிப்பாக டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. கடவுள்னாலே ரொம்ப ஒரு அழகான விஷயம். கடவுளோட அன்பு நமக்கு கிடைக்குது. அப்போது வந்து டிவைன் லவ் ஒன்று போடுங்க. டிவைன் லவ், கடவுளோட அன்பு கிடைச்சாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். அப்போது இனிமேல் வந்து உங்களை அழகாக இப்போ என்னென்னா ஒரு சில லெசன்ஸ் வந்து படிக்கிறதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்துருக்கேன். எல்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான் தங்கங்களே. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இல்லாமல் இங்கே நம்மளால் வந்து இன்னும் சொச்ச காலம்லாம் வாழணுமா இல்லையா? இப்போ இதே மாதிரியே அழுதுகிட்டே நம்ம போகலாங்களா சொல்லுங்கள்? அழுதுகிட்டே இப்படியே போகிறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ட்ராவல் பண்ணி நான் இப்போ எப்படி வியட்நாம் போய் நான் அங்கே ஒரு விஷயம் பார்க்குறேன்னா அந்த ஊரில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டே இருக்கிறதுக்காக நான் போகிறேன் இல்லைங்களா? அந்த ஊரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பார்க்கலான்னு அந்த 10 நாளுமே எனக்கு சந்தோஷமாக இருந்ததா இல்லையா? இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். பட் ஆனால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கோமா?
சொல்லுங்கள். சுற்றி பார்க்க வந்த நாம் இதுக்குள்ளே சில விஷயங்களை பிடிச்சிட்டு இது எனக்கானது, என்னோடது, ஏன் இப்படி பண்ணுது, ஏன் இப்படி என்னை ஹர்ட் பண்ணுது, இப்படிப்பட்ட ஒரு பெயின் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அழுதுட்டு நான் போய் வியட்நாமில் உட்கார்றது நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? நான் அதுக்கு தான் அவ்வளோ செலவு பண்ணிட்டு போனேன்னா, கடவுள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மனித பிறவியை கொடுத்தது இங்கே வந்து உட்காந்து அழுகிறதுக்கா? இந்த பூமியில் உட்காந்து அழுகிறதுக்கா நீங்கள் வந்தீங்க? சந்தோஷமோ சங்கடமோ இதை படுறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் வேணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்க. சந்தோஷம் இல்லாத ஒரு சங்கடமான ஒரு வாழ்க்கையில் இதே ஒரு குறிக்கோளோடு இருந்தீங்கன்னா அப்போ கடவுள் வந்து என்ன பண்ணுவார்? நீ இதுக்காவையா வந்திருக்க நீ, அப்போது சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அப்போது மைண்டு தான் க்ரியேட் பண்ணுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அடுத்தடுத்த சுச்சுவேஷன். என்ன 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 நடக்குது உங்கள் வாழ்க்கையில் கதை எழுதுறது யாருன்னா உங்கள் மைண்டு தான். அப்போ மைண்டில் வர்ற தாட்டெல்லாம் நீங்கள் சரி பண்ணும்போது ஆப்போசிட்டில் அழகழகான ஒரு விஷயங்கள்லாம் வருது. புரியுதுங்களா? ஒரு ஒன்றுமே நாலேஜ் தெரியாத ஒரு டைரக்டர் வந்து படம் எடுத்தானா எப்படி இருக்கும்? அந்த படமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு குப்பையான மைண்டை வச்சுட்டு நம்ம படத்தை நம்மளே எழுதுகிறோம். அப்போது அந்த குப்பை சொல்லும்போது கொஞ்சம் காமெடியாக தாங்க இருக்குது. இருந்தால் என்ன பண்ணுறதுங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் டவுன்லோடு வருது பாருங்கள். கடவுள் எப்படி இப்படிலாம் கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு மைண்டில் வந்து கதை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அந்த என்னென்னமோலாம் ஜுராசிக் பார்க்லாம் படம் எடுத்தாங்க. ஸ்பீல்பர்க்கா என்னங்க அது, அவர் பேர்லாம் தெரியாது, பட் ஆனால் சொல்ல கேட்டிருக்கேன் நான். அவர்லாம் வந்து படம் எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், சுவாரஸ்யமாக சூப்பராக இருக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி இருக்கணுங்க நம்ம படம், நம்ம கதை வந்து சூப்பராக இருக்கணும், என்னோடய கதை செம்மையாக இருக்கணும் அப்படின்னா என்னோடய மைண்டு கிளாரிட்டியாக இருக்கணும் இல்லைங்களா? எல்லாருக்கும் மைண்ட் கிளாரிட்டி இருக்குது, கடவுளோட அன்பு இருக்குது, கடவுளே நம்ம தான், கடவுளோட அத்தனை சக்தி இருக்குது, அம்மா தாயே உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது, நீ ஏன் அழுகிற, நீ முழுமையான ஒரு பர்சன், நீ தேடுற அன்பு உனக்குள்ளேயே இருக்குது, இது சோல்மேட் கனெக்ஷன், உனக்கான பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த ஒரு விஷயம். பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு நவுந்து மூவ் பண்ணி நிற்குது அப்படின்னா நீ படிக்கிறதுக்காக முக்கியமான லெசன். நீ படிக்கும்போது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நான் படிக்கும்போது யாரும் இல்லை, உங்களுக்கு மட்டும் என்னை மட்டும் ஏன் கடவுள் அப்படிலாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு ஒரு 4-5 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உடல் ரொம்ப முடியாமல் லாங் க்ரானிக் டிசீஸில் வந்து போய் அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். இன்னொன்று கண் முன்னாடியே நம்ம ஆசைப்பட்ட அந்த நபர்கள் வந்து கண் முன்னாடியே இறந்து போவாங்க ஆக்சிடெண்ட்டில், அது ஒரு விஷயம், அது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு பார்ட்னர் லைஃப்பில் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஒரு பர்சன் உங்கள் லைஃபுக்குள்ளே உங்ககிட்ட வந்து மீட் பண்ணிவிட்டு தேவைப்படுற நேரத்தில் அவங்க காணாம போயிடுவாங்க. அப்போது இதுவும் ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள்ங்க இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக. அப்போ வந்து ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன், சோல்மேட் கனெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. பட் ஆனால் இந்த ஒரு சோல் ஜேர்னியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு கண்ணிலே அது மாதிரி படும். உங்களுடைய உணர்வுள்ள ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்போது அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு அதுக்குண்டான விஷயங்களே தேடி தேடி நிறைய விஷயங்கள் கற்றுக்குவீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா கற்றுக்குவீங்க, தனியாக நிற்கிறதுக்கு கற்றுக்குவீங்க, தனியாக நின்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பு, ஒரு தைரியம், இதெல்லாமே உங்களுக்குள்ளே புதுசாக வந்திருக்கும். இதனால் வரைக்கும் உங்களால் வந்து ஒரு 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பீங்க. நிறைய விஷயங்களை உங்களை மாற்றிக்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு ட்ராக் தனியாக போட ஆரம்பிச்சிருப்பீங்க. அழுதுகிட்டே நீங்கள் அழுகையெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கான பாதையில் நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த பாதையே இல்லைனாலும் நீங்கள் போகிற பாதையெல்லாம் பாதையாக கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுவார், பாதையாக உருவாகிறதுக்கு. அப்போ நிறையா விஷயங்கள் உங்களை மாற்றுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதே கடவுள் மட்டும்தான். அழுகாத, நிற்காத, உனக்கு நான் இருக்கேன், உன் பாதையை நீனே ரிப்பேர் பண்ணி நீனே வா, வெளியில் வா, உன்னால் முடியும், நீ இதுக்காக வரல, உன்னால் என்ன கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நீ கற்றுக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஸ்பெஷல் அவேக்கனிங். நீங்கள் அழுதுட்டு நிற்கிறப்ப தன்னந்தனியாக எனக்கு யாருமே இல்லையே கடவுளே, என்னை ஏன் இப்படி எல்லா அன்பையும் கொடுத்து, எல்லா பாசத்தையும் கொடுத்து, எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா பிரித்த மாதிரி என்னை விட்டு இந்த உறவு ஏன் பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டெல்லாம் அழுதுட்டு நின்னீங்க. அதெல்லாம் நிற்பீங்க. ஏன்னா அந்த ஒரு பெயின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் பெயினுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய விதமான ஒரு பொக்கிஷம் இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெயினையே தாண்ட மாட்டேங்கிறோம். அந்த பெயின் வலிக்க தாங்க செய்யும். அதெல்லாம் தாண்டி வந்த பர்சன் தானே. அழுவீங்க, கண்ணீர் விடுவீங்க, வெளியில் போக முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப மைண்டு அதே ஒரு டார்ச்சரில் தான் இருக்கும். இருந்தாலுமே அந்த விஷயங்களெல்லாம் மீறி கடவுளோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் போகும்போதே கடவுள் தரன்னு பிடிச்சி இழுத்துருவார். இங்கே நிற்காத நம்ம நின்னா தானே உட்காந்து யோசிக்கிறதுக்கு, அழுகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் தேடுவோம், பழசாக நினைப்போம் இல்லைங்களா? பழசெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், நடந்து முடிஞ்ச விஷயங்கள்னால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் குறித்து இதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க, எவ்வளோ வந்து ஒரு கான்ஷியஸ்னஸோட, விழிப்புணர்ச்சியோட உங்கள் மைண்டில் என்னென்ன தாட் வருதுன்னு யோசித்து நீங்கள் கவனித்து வாழும்போது கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் நீங்களே அழகாக டைரக்ட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? உங்களோட கதையை நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் சரி பண்ணணும். தப்பான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். தப்பாக வந்து கதையை எழுதியிருக்கீங்க, அதான் ஆப்போசிட்டில் ப்ரொஜெக்ட் ஆகி வருது. அப்போ சரி பண்ணுங்கள். எங்கே சரி பண்ணணும்? உங்களுக்குள்ளே சரியாகும்போது
உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்க்ரீன் சூப்பராக மாறும். ஓகேவா? கடவுளோட அன்பு இருக்குது, அவரோட சப்போர்ட் இருக்குது. அப்போது டிவைன்ஸ் லவ்னு கண்டிப்பாக போடுங்க. கண்டிப்பாக ஒரு புதுமையான ஒரு அழகான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக தாங்க கண்ணா இங்கே வந்து நிற்கிறீங்க. இன்ட்யூஷன் மெசேஜ்லாம் உங்களுக்கு கேட்கும். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் தவிச்சிட்ருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கிறீங்க, எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். ப்ரொப்போசல் கண்டிப்பாக உங்களுக்கு புது ப்ரொப்போசலும் வருது, ஓல்டு ப்ரொப்போசலும் அழகாக வருது. அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலையே தேவையில்லை. நீங்களாக இருங்க. ஓகேங்களா? எப்பயுமே வந்து நம்ம மற்றவங்களுக்காக வந்து டிபெண்ட் பண்ணிட்டோம், மற்றவங்களுக்காக நம்ம மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. நம்மளா நம்மளோட இயல்பு என்ன? சந்தோஷமாக வாழ்கிறது தான். யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ், என்னோடய சோல் பர்பஸ் என்னென்னு எனக்கு தெரியாது. அதுவே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும். எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும். நிறைய பேருக்கு ஹீல் கொடுக்குற இதுதான் என்னோடய சோல் பர்பஸ் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சு, பயங்கரமாக அடி வச்சு செஞ்சுட்டாங்க. இருந்தாலுமே இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சாதான் நான் இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் அனுபவிக்கலை அப்படின்னா நான் இன்னும் அடுப்படிக்குள்ளே தான் உட்காந்துருப்பேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து உலகம் பார்க்குற இன்றைக்கி ஒரு 8000 பேர் வந்து என்னோடய ஸ்பீச் போகுது, எல்லாருக்கும் போகுது, நிறைய பேருக்கு ஹீல் ஆகுது, நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் வந்து தேடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பெயின் அவர் அடின்னு அடித்து வெளுன்னு வெளுத்து லெசன் எங்கள் அப்பா சிவாப்பா சொல்லி கொடுத்ததுனால இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது நல்ல விஷயம் நடக்குது. வாட்டர் எனர்ஜி எஸ்கார்டு தான். மனசில் இப்போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் குழப்பத்தில் இருக்கீங்க, நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற எஸ் தான். சூப்பர். இந்த ஒரு கார்டெலாம் பயங்கர வைபுங்க, சான்ஸே இல்லை. கடவுள் ஃபஸ்ட்டு கார்டே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிராக்கல். வாவ். எனக்கான பர்சன் வருவாங்களா? கண்டிப்பாக வராங்க. அழகான ஒரு மெசேஜுங்க. நியூ பிகினிங் தாங்க. செம்ம ஸ்பீடு. என்னங்க நீங்களும் சொல்கிறீங்க வரல, இப்போ ஸ்பீடு எடுத்துருச்சு. அப்போது மைண்டோட விஷயங்களில் நீங்கள் வந்து ஒரு என்னென்னா அவேர்னஸோடு நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. எப்போ தேவையில்லாத நடந்து முடிஞ்ச விஷயங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும், அதோட உங்களை இழுத்து வச்சு உங்களுடைய அந்த ஒரு கதையை வந்து எழுதிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது போய்டும். மெடிடேஷன் கிளாஸ் கூட போயிட்டுருக்குங்க. மெடிடேஷன் கற்றுக்கோங்க. ஏன்னா மெடிடேஷன் இல்லாமல் உங்களை மைண்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அதை உங்கள் வசப்படுத்த முடியாது. ஸோ வந்து அந்த ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. மூமெண்ட் எடுத்துருச்சுங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்பீடான ஒரு சேஞ்சு உங்கள் லைஃப்பில் பார்க்க தான் போகிறீங்க. உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வரதான் போகிறாங்க. உங்ககிட்ட பர்சனல் நடந்த அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு இயல்பாக பேசத்தான் போகிறாங்க. மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ண மாதிரி குவிக்காக நடக்கத்தான் போகுது. எல்லாமே குவிக் டெசிஷன் எடுத்து சீக்கிரமாக வரத்தான் போகிறாங்க. ஏரில் எப்படி பறந்து வர மாதிரி உங்கள் பர்சன் பறந்து வருவாங்க. கண்டிப்பாக சாஜிடேரியஸ் ஃபயர் எனர்ஜி தான். 8888 பார்க்குற பர்சனாக கூட இருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது கண்டிப்பாக அஃபர்மேஷன் பண்ணது எல்லாமே கை கூட போகுது. ஸோ எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு கிளாரிட்டியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டல் கிளியர் டெசிஷனை எடுத்துகிட்டு உங்களை தேடி அழகாக ஓடோடி வந்துட்டுருக்காங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நபர். பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் பாசிட்டிவிட்டியாக மாறி இருக்கீங்க. பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் மாற தான் லைஃப் மாறும். ஓகேவா? என்னதான் நம்பிக்கை மட்டும்தான். யார் மேலே? கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. நிறைய இல்யூஷனான திங்ஸ் வந்து உங்கள் பர்சன் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இது என்னென்னா பாஸ்ட் எனர்ஜி. உங்கள் பர்சன் வந்து என்ன அப்படின்னா நிறைய விதமான ஒரு இல்யூஷன்ஸ்குள்ளே உங்களை தாண்டிலும் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பலன்னு இருந்திருக்கலாம். அதோடைய அந்த ஒரு பளபளப்பில் அப்படியே மயங்கி அப்படியே உள்ள அம்மாவோ ஐயாவோ அப்படியே உள்ளே போயிருந்திருக்கலாம். நீங்கள் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். அந்த ஒரு விஷயங்கள்லாம் பாஸ்டில் நடந்த விஷயங்கள். சில பேருக்கு தற்போதைக்கு முடிய போகிற ஸ்டேஜில் கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு உங்கள் பர்சன் கண்டிப்பாக வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கர்மா பேசிஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. சோல் சர்ச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்பிரிச்சுவாலிட்டி அவேக்கனிங் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான லெசன் கற்றுக்கிட்டு உங்கள் பர்சன் வருவாங்க. அது என்னென்னா ஒரு பட்டு துணி போட்டு ஒரு பாம்பு உள்ளே இருக்குது. அந்த பட்டு துணி இன்னும் அவங்க எடுக்கலை. அந்த பட்டு துணியோட பளபளப்பில் உங்கள் பர்சன் வந்து மயங்கி கிடக்குறாங்க. அந்த துணியை எடுக்கும்போது நச்சுன்னு ஒன்று நல்ல பாம்பு கொத்தும்போது அவங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்குது லெசனே. அதை அவங்க படிக்கட்டும். விடுங்க, பொறுமையாக இருங்க. நீங்கள் அவசரப்படுறீங்க. நீங்கள் ஐயோ அவருக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, ஐயோ அவங்க ஏதாவது என்னை விட்டு போயிடுவாங்களோ, ஏன் அந்த ஒரு அவசரம் எதுக்கு உங்களுக்கு? இங்கே வந்து எதுவுமே யாருமே போக முடியாது. ஏன்னா உங்களோட ப்ரொஜெக்ஷன் தான் அந்த பர்சன். உங்களுக்குள்ளே இருக்கிற சோல் கான்ட்ராக்ட் தான் அவங்க. நீங்கள் தான் சோல் கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சரியாகாத வரைக்கும் அந்த பர்சனோட எனர்ஜி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் சரியாகும் போது அந்த பர்சனும் வந்து சரியாகி அவருக்கு உண்டான ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நாலேஜ் படிக்க போவாங்க. இங்கே என்னென்னா எல்லாருக்குமே இங்கே அவேக்கனிங் ஆகணுங்க. நல்லது கெட்டது எல்லாமே இங்கே அவேக்கனிங் ஆகத்தான் வேணும்.
ஸோ வந்து சோல் கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கான லெசன் நீங்கள் படிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிவைன் ஃபெமினனாக இருக்கலாம், ரேர் கேசஸில் டிவைன் மாஸ்குலைனாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 விதமான எனர்ஜியும் வரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் டிவைன் ஃபெமினைனோ அந்த படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிவைன் மாஸ்குலைனுக்கு அவங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு உண்டான பாடம் கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இதுக்கு இடையில இன்னர் எசென்ஷன், இன்னர் ட்ரான்சிஷன், நிறைய இன்னர் ஒர்க்லாம் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் நிறைய காயப்பட்டிருக்கும். ஏன்னா கிடைக்காத அன்பை ஒருத்தர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கொடுத்த அன்பை ஃபுல்லாக நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. நல்ல ஒரு ஒவ்வொரு செல்லுமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க கூட பழகின அந்த நாட்கள், பேசின அந்த வாரங்கள், மாதங்கள், போன இடங்கள், இது எல்லாமே வந்து என்னென்னா ஆள் மனசில் ஆழமாக பதிஞ்சு விட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், பதிந்து விட்ட ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு அந்த விஷயம் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது தான், உண்மையை தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்த ஒரு பர்சன் தான் நானும். ஸோ வந்து நான் எங்கேயோ ஆகாயத்துலேருந்து குதித்து வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தியாரிட்டிக்கலாக கொடுக்குறேன்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே என் வாழ்க்கையில் இன்றைக்கி சிரிக்கிறேன், அன்றைக்கி உங்களை மாதிரி தான் நானும் கண்ணில் ரத்த கண்ணீர் தான் வந்துச்சு. ப்ராக்டிக்கலாக இதாங்க வாழ்க்கை, இதுதாங்க சூட்சமாக. இந்த சூட்சமத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அப்படியே வந்து என்னென்னா ஒரு செய்யுள் நடையில் மேம்போக்கா இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்னங்க? ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா நீ வாழ்கிறதுக்கு உண்டான வாழ்வியலை கற்றுக் கொடுக்க வந்த ஒரு பாடங்க. புரியுதுங்களா? எனக்கு வாழவே தெரியல, வாழ தெரியாமல் தான் எல்லாருக்கிட்டையும் நான் அடி வாங்குறேன். அப்போது நான் எப்படி வாழ்ந்தால் நான் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க வந்த ஒரு பேசிக்கான ஒரு சூப்பரான ஒரு லெசனுங்க. நிறைய பேர் இது வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற பேரில் இதெல்லாம் வந்து வயசாகிட்டால் தான், ஒரு 80 வயசுக்கு போனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து அந்த ஒரு இதெல்லாம் கும்பிட்றோம் தெரியுங்களா, சிலைகள் வடிவங்கள். அம்மா சிலைகள் வடிவங்கள் நான் ஒரு இமோஷனலாக கையை ஆட்டி பேசும்போது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நகருது. என்னென்னா சிலைகள் அதெல்லாம் சொல்கிறேன் தெரியுங்களா, அதில் போய் ஈடுபாடாக இருக்கிறது. இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியில் கடவுளை தேடுவீங்க, பிரபஞ்சத்தில் கடவுளை தேடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே தான் இருக்குது. அப்போ நான் வெளியில் எதுவுமே நான் தேட தேவையில்லை. என்ன சரி பண்ணால் இந்த பிரபஞ்சமே வந்து எல்லாமே சரியாகுது. நான் ஆப்போசிட்டில் பார்க்குற அத்தனை விஷயங்களும் எனக்கு ஃபேவராக கொண்டு வந்து மாற்றுது. அப்போ தப்பு எல்லாம் நான் தான் அப்படிங்கிறது ஒரு புரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப காலம் தள்ளி நமக்கு கிடைக்கும். ஆம்புலன்ஸ் சவுண்ட் ஓகேங்களா? உள்ளே யாராவது ஆபத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கடவுளே அவங்க உயிரை வந்து காப்பாற்றுங்க, சந்தோஷமாக அவங்க இருக்கணும். ஓகேங்களா? அப்போது என்னோடய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கு தடை பண்ணுறது யார் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து தடை ஆகுது. அடுத்தது மெசேஜ் யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். உங்களை மாற்றுங்க, வாழ்க்கை மாறும். பாவம் நிறைய பேர் வந்து காயப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் பாஸ்ட் எனர்ஜிங்க. திரும்ப இதெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் வருது, பழைய ட்வின் ஃப்ளேமு, சோல்மேட்டு, ஐயோ எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க, அவங்க பேர் ஞாபகம் வந்துருச்சு, நான் போகிற இடத்துல அவங்க பேர் பார்த்தேன், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புக்கு படிக்கும்போது அவங்க பேர் இருந்துச்சு, ஏதோ வண்டியில் ஒன்றுச்சு, கடையோட பேராக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் திரும்பலாம் வந்து அந்த குழந்தைங்க ஏபிசிடி படிக்கிற அந்த ரைம்ஸு, அந்த ப்ரீகேஜி ஸ்கூலில் வந்து இந்த குழந்தைங்க அழுகுற மாதிரிலாம் திரும்ப நம்ம ஒரே பேட்டர்னில் உட்காந்து அழுதுகிட்டேலாம் இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் அழுதுகிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். அப்போ இந்த அழுகாட்சி சீனே முடியாது. அப்போ இதுக்குள்ளேயே பிரச்சனைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கீங்க. நமக்கு வந்து என்னென்னா லைஃப் நெடுக ஜேர்னி இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து ஒவ்வொரு சேலஞ்சஸ் இருக்குது. ஒவ்வொரு சேலஞ்சஸ் வந்து எதுக்கு வருது அப்படின்னா என்ன செதுக்கிறதுக்காகவும் நான் சில விஷயங்கள் வந்து இங்கே படிக்கிறதுக்காகவும் வருது. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக் கொடுக்குற முறை வந்து நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்ம அந்த பாடத்தையே ரிஜெக்ட் பண்ணுறோம். அந்த பாடத்தை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே இடத்துல நிற்கும் போது என்ன ஆகுது, திரும்ப ஒரே பாடம் தான். நீங்கள் அடுத்த விஷயம் தாண்டி போகும்போது திரும்ப உங்களுக்கு கெரியரில் அடி வாங்கும். நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் உங்களை நல்லா பாசம் கொடுத்து திரும்ப ஏமாற்றுவாங்க. அப்போ திரும்ப ஏமாறுறீங்க. திரும்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சி கைவிட்டு போகுது அப்படின்னா நீ தப்பான ஒரு இடத்துல நிற்கிற, தப்பாக லெசனாக படிச்சுட்டு இருக்க, தேவையில்லாமல் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு அர்த்தம். அப்போ இதுக்கு மேலே உனக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. சும்மாலாம் நின்றுக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறதுக்கெலாம் இங்கே வரல. இங்கே வந்தது நோக்கமே நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதுதான் சொல்கிறார் கடவுளே. இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயத்தினால நம்மளே வந்து கடவுளை என்ன சொல்கிறோம், கடவுளே ஏன்டா அப்படி என்னை படுத்துகிற, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு நபரை என்னை சந்திக்க வச்சோம். அவர் தான் உங்களை வந்து ஒவ்வொரு நபரையும் உங்களை சந்திக்க வச்சாங்களா? உங்களோட மைண்டில் ஏற்படுற அந்த தாட்டு, உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி, உங்களுடைய ட்ராமாஸ், உங்களுடைய இன்னர் சைல்டு வூண்ட்ஸ், அதுதான் உங்களுடைய கதையை வந்து எழுதுது.
அதுக்கேற்ற மாதிரி உண்டான நபர்களை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் சோல் கான்ட்ராக்ட் போட்டு இந்த பர்சனை வர வச்சுருக்கீங்க. அப்போது எல்லாமே காரணம் நீங்கள் தாங்க. அப்போது இது மாதிரி வந்து பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்காரர் இப்படி போயிட்டாங்க, உங்கள் வீட்டுக்காரம்மா இந்த மாதிரி போயிட்டாங்க, வீட்டுக்காரம்மா அல்லது லவ்வர் இந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றிட்டு வேற ஒன்று முக்கியம், நீ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் அப்படியே கடந்து போய் அது ஒரு பெரிய கேப்பாக கூட ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களால் ஏற்றுக்க முடியல தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப வெகுளியான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பர்சன். இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை, துரோகத்தை, இந்த மாதிரி ஒரு சட்டுன்னு ஒரு இடைவெளியை, ஏன்னா அன்புக்கான ஏங்கின ஒரு பர்சன், அந்த ஒரு அதீத அன்பை வந்து இது வரைக்கும் வந்து உங்கள் வாழ்நாளில் நீங்கள் தேடிட்டு இருந்தால் அந்த அன்பை கொடுத்துட்டு திடீர்னு காணா போனால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அப்படி தான் இருக்குது. 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, 1111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, 8888 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. செகண்ட் கான் லிப்ரா ஏர் எனர்ஜி. ஓகேவா? அப்போது வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இது என்னென்னா பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறேன். பாஸ்ட்டில் கதைகள் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கும். பட் ஆனால் ப்ரெசென்ட் எனர்ஜிலாம் மாறிடுச்சு அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். ஏன்னா கடவுள் வந்து உங்களை அன்பை கொடுத்து அவர் பக்கம் வந்து கரெக்டான பாதை, என் கையை பிடிச்சிட்டோம் அவனுக்கு கரெக்டான பாதையை கூட்டு போகிறேன்னு சொல்லி உங்களை வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு, நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கிட்டீங்க. 2 பேருமே இப்போ மியூச்சுவலாக கையை பிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கீங்க. அதனால நல்ல விஷயங்கள் வருது. ஃபஸ்ட்டு பென்டக்கல் லெவலில் தான் வரும். அதுதான் வந்து அபண்டன்ஸ். அப்போது இனிமேல் வந்து பென்டக்கல் லெவலில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சோகமாக இருக்க வேண்டிய வச்சுக்கிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பென்டக்கல் லெவலில், கெரியர் லெவலில், மணி லெவலில் அமோகமாக இருக்க போது இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறதுனாலையும், இந்த மாதிரி அழுகிறதுனாலையும், இந்த மாதிரி வந்து ஒரு சோகமான சுச்சுவேஷனை பிடிச்சி வச்சுருக்கனாலையும் தான் நம்ம வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் தான். அம்மா தாயே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துகிட்ருக்கு. அப்போது சில விஷயங்கள் இங்கே வந்து எழுதப்படாத சட்டமாக இந்த உலகத்தில் இருக்குது. அந்த லெசனை நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த பூமியில் வந்து என்னென்னா, படிக்கிறதுக்காக வந்துட்டு படிக்க மாட்டோம் அப்படின்லாம் வந்து போனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அடிவிடும், திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கணும். இந்த ஜென்மத்தில் அழகாக, க்யூட்டாக, ஸ்மார்ட்டாக, ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு பர்சனாக அழகாக நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கணும், அதுதாங்க இங்கே நம்ம கற்றுக்க வந்த பாடம். அழகாக எல்லாத்தையும் கற்றுக்குவோம், ஸ்மார்ட்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இருக்கிறது ஒரு லைஃபுங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கா என்னான்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்போது பிறந்துட்டோம், தனியாக தான் பிறந்தோம், நல்லா கெத்தாக தான் பிறந்தோம், போகிறதும் தனியாக தான் போகிறோம், கெத்தாக தான் போகணும் இல்லைங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டேன்டா, கடவுளோட ஸ்பெஷல் அவேக்கனிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அப்பா இந்த ஜென்மத்தில் சோல் கான்ட்ராக்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். அப்போ திரும்ப போய் மேலே போய் ஐயோ இந்த லெசன்லாம் நம்ம பண்ணாமல் வந்துட்டோமேனு ஒரு எந்த விதமான ஒரு தடுமாற்றமும் நமக்கு தேவையில்லை. எல்லா லெசனையும் சூப்பராக படித்தோம். நல்ல லைஃப் கடவுள் என்ன சொல்கிறார், ஜாலியாக இருன்னு சொன்னார். அதே மாதிரி ஜாலியாக இருந்தேன். நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னோடய ஆன்மா சோல் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு விளக்கப்படுத்தியிருப்பாங்க. இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் கேட்டிருக்கோம். கடவுள் உங்களை இன்ச் பை இன்ச் உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு பயமோ தயக்கமோ அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா உங்கள் கூடையே தான் இருக்கார், நீங்களே தாங்க கடவுள். அதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வரக்கூடிய ஒரு தருணம்லாம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து கலிகாலம் எண்டிங் ஆக போது, சத்திய உலகம் தயாராகிட்டுருக்கு. ஸோ கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தங்களையும் மேஜரான லைட் ஒர்க்கராக மாற்றிட்டுருக்காங்க கடவுள். அப்போது கஷ்டத்துக்குள்ளே உங்களை உள்ளே மாட்ட விட்டு அதுலேருந்து நீங்கள் உங்களை வெளியில் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து மற்றவங்களுக்கும் உதவக்கூடிய, ஏன்னா சீக்கிரம் மாறணும், இந்த உலகம் மாறணும். புரியுதுங்களா? கடவுளால் ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா? அப்போது சரியான பர்சன்ஸ்லாம் லைட் ஒர்க்கர்ஸாக மாற்றுறாங்க. அப்போது நான்லாம் கடவுளோட லைட் ஒர்க்கர். இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பணி. நல்லா இருக்குங்க, என்னோடய பணி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் என்னோடய பணி செய்யும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டைம் பார்க்க மாட்டேன், நேரம் பார்க்க மாட்டேன், எந்த ஊருக்கு போகிறேன்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அது ஒரு என்னென்னா ஒரு கடமை செய்யணும், எப்பயுமே வீடியோ கொடுக்கணும். என்னோடய வீடியோக்காக நிறைய உள்ளங்கள் இயங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் மாறி இருக்காங்க, நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு, நிறைய பேர் செல்ஃபாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் டிபெண்ட்டாக இருந்த நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஏர்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களில் ஸ்டக்காகி நின்றவங்க எல்லாமே மாறி இருக்காங்க. அவங்களோட நிலை மாறி இருக்குது, அவங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டதுன்னா ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். ஒரு ரீடிங் எடுத்துக்கும் போது உங்களுக்கான டிவைன் கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க, எப்படி அதை விட்டு வெளியில் வரணும்னு கரெக்டான ஒரு டிவைனோட கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக வந்து சேரும். ஓகேவா? ஓகேங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சிவாப்பாவோட ரீடிங் எடுத்துகிட்டு என் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஏ கார்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒன்றே ஒன்று தான் மெசேஜ்.
உங்கள் பார்ட்னர் உங்களை லவ் பண்ணுறாங்களான்னு யாராவது மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயா ஓடி போகிறான், காணா போகிறான், திடீர்னு வரான், அவனே போகிறான், ஏதோ ஒன்று சொல்லிட்டு காரணம் காமிச்சிட்டும் போகிறான், இல்லை ஏதோ ஒரு மெசேஜ், இல்லை ஏதோ ஒரு உறவு வந்து என்னையும் அவனையும் பிரிச்சிருக்கு. பார்ட்னர்னால் எது வேணாலும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் இதுவா அதுவா அப்படிலாம் தேட தேவையே இல்லை. உங்கள் பார்ட்னர் வராங்க, உங்கள் பார்ட்னர் வந்து லவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அஃபர்மேஷன் நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, ஐ எம் வர்த்தி ஆஃப் லவ் அண்ட் அக்செப்டன்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ருத்ராட்சம் தான் சொல்கிறாங்க. வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த ருத்ராட்சம் இருக்குது பாருங்கள், துளசி மணியும் ருத்ராட்சமும் கலந்ததுங்க. இது பாசிட்டிவிட்டி பிரேஸ்லெட். எனக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்போயாவது அடிக்கடி வந்து நான் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே போகிறேன், அந்த தாட்டாகவே இருக்குது, நெகட்டிவ் மைண்ட் செட்டாகவே போகுது, ஒரே ட்ராமாக்குள்ளே போய் மாற்ற மாதிரியே இருக்குது, பழைய கதை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி பிரேஸ்லெட் தான். சீக்ரெட்டான ஒரு பிளேஸில் இருந்துங்க. நிறையா பேர் வந்து எனக்கு ஹார்ட்டை டச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ருத்ராட்சம் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஐம்பொன்னாலான பாலிஷ்டு ருத்ராட்சம் தான். தேவைப்படுறவங்க இதுவும் இருக்குங்க. $50 இருக்குது, கடவுளோட $50 இருக்குங்க. அப்போ தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வியட்நாமில் வந்து கையில் போடுற மாதிரி ஏதாவது ஒரு பிரேஸ்லெட் இருக்கான்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அதை நான் டச் பண்ணும்போது எனக்கு டிவைன் குவாலிட்டி அதில் எதுவுமே எனக்கு தோணவே இல்லைங்க. அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. ஸோ நம்மளோட மண்ணில் நம்ம கிடைச்ச அந்த ருத்ராட்சம் பயங்கர பவர்ஃபுல். நம்ம சிவாப்பாவோட ருத்ராட்சம் தான் அது, ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. நல்லா ப்ரேயர் பண்ணியாச்சு. நாளைக்கும் வந்து அமாவாசை ப்ரேயரில் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சுவும், லக்கி ஸ்டோன் ஸ்டாச்சுவும், அந்த ஒரு டாட்டாய் ஸ்டாச்சுவும் வந்து இன்னைக்கு, அதாவது இன்றைக்கி தானே அமாவாசை இல்லைங்களா, இன்றைக்கி அமாவாசை ப்ரேயரில் நான் வச்சு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு க்ரீனால் அந்த த்ரெட்டை வச்சு கட்டி கொடுத்து நல்லா பாசிட்டிவிட்டியாக வேண்டிட்டு நான் வந்து கொடுக்க போகிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்களுக்கு சொல்லி ஆகணும். இன்றைக்கி வந்து June 14 இல்லைங்களா, நான் சொன்னேன் என்னோடய மேரேஜ் டேட் வந்து இன்றைக்கி தான். இன்னையோட எனக்கும் எங்களுடைய அந்த திருமண வருஷம் எவ்வளோ வருஷம் முடியுது அப்படின்னா 27 இயர்ஸுங்க. கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே நான் வந்து கொண்டாடல. அப்படி இப்படின்னு பெரிய ஒரு என்னென்னா கோல்டு வார் அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் வந்து சண்டை இருக்காது, அப்படியே பிரிஞ்சு தான் இருக்கும். அந்த மனசளவில் பிரிஞ்சுட்டா அந்த மௌனம் தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு தண்டனையாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நிறைய அழகாக கடவுள் வந்து என்ன மாற்றினார். அப்போது எனக்கு முன்னாடி இருக்கிற உலகமே மாறினுச்சு. இன்றைக்கி வந்து 27th ஆனிவர்சரிங்க எங்களுக்கு. உங்களோட எல்லாரோட பிளெஸ்ஸிங்கும் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வேணும். எல்லாருக்கும் எல்லாரோட ஆசீர்வாதத்துக்காகவும் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிவாப்பாவோட மெசேஜ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எங்கே போனாலுங்க நம்ம இடத்துக்குள்ளே வந்து ரீடிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இல்லை தான். அப்புறம் என்ன பண்ணுறது, போகிற இடத்துக்கு பவர் பாயிண்ட் நெகட்டிவ் எனர்ஜியில் நிறைய பேர் இருக்கீங்க. யாருங்க உங்களுக்கு வசியம் பண்ணி வச்சுருக்கா, அல்லது உங்கள் பர்சனுக்கு வசியம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ சேனல் ஆகிற மெசேஜ் 3-4 தடவை விழுந்துகிட்டே இருக்குது. நம்மளோட எனர்ஜி பாயிண்டர் ஜாக்கிரதையாக இருங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, பயப்படலாம் தேவையே இல்லை. லைஃபுங்கிறது ஜாலியாக கொண்டு போங்க. உங்களோட ஆறாவை வந்து என்ன பண்ணுங்கள், பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த எனர்ஜிக்குள்ளே தானே விளையாண்டு பார்க்குறாங்க. ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்களுக்குள்ளே எழுதி பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுடைய ஆராஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஒரு பயம், அந்த ஒரு ட்ராமாஸு, அந்த ஒரு கவலை, ஒரு பதட்டம், இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும்போது உங்களுடைய ஆரா எப்படி இருக்கும்னா நெகட்டிவில் ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அப்போது ஈஸியாக அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு ஈவல் மேஜிக்காக இருக்கலாம், பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், உங்கள் பர்சனுக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஈஸியாக போய் தாக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக போய் முடிஞ்சிடும். அப்போது உங்களுடைய ஆறாவை பெருசாகணும்னா மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். எந்திரிங்க, 3 மணி 4 மணிக்கு எந்திரிங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தாங்க பயிற்சி பண்ணணும். ஓகேங்களா, என் வாழ்க்கை மாறணும்னா நான் தான் பண்ணேன். 3 மணிக்கு எந்திரிச்சேன், அந்த காஸ்மிக் எனர்ஜி வாங்கினேன். ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி ஒரு ட்ராமா சுச்சுவேஷனில் தான் வந்து மாட்டினேன், அழுதேன். ஆனால் வந்து எனக்கு இந்த சுச்சுவேஷன் பிடிக்கல, வெளியில் நான் வரணும், என்ன பண்ணணும்னு கேட்டேன். கடவுள் அழகாக கைட் பண்ணாங்களே. நம்ம கேட்க மாட்டோமான்னு தான் ஏங்கிட்டு இருப்பாங்க கடவுள்லாம். நம்ம கேட்டுட்டா அவ்வளோதான். கடவுள் நம்ம பிடிச்சி போடுறா இந்த கோணி பைக்குள்ள இந்த குழந்தைய அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் உலகத்தில் வச்சு அடித்து நிமித்தி அந்த ஒரு ஆஃபீஸ் ரூமில் கொடுக்குற மாதிரி பயங்கரமான அடியெல்லாம் விழுகும். கொஞ்சம் அழுகையாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்து தான் இருக்கணும். ஏன்னா தந்தை அடிக்கிற அடி நம்மளை வந்து திருத்தறதுக்கு உண்டான ஒரு விஷயம். இல்லைன்னா நான் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பேன். இதே சுச்சுவேஷனில் இன்னொரு 10 வருஷமும் நான் அழுதுட்டு தான் நிற்கணும். அப்போது என் வாழ்க்கை மாறினுச்சு இல்லை. அப்போது நீங்களாம் யார், கடவுளோட குழந்தை தானே. இன்றைக்கி சிவாப்பாவோட மெசேஜ் என்ன பார்க்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், பொறுமை. உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, பொறுமையே இல்லாத பர்சன்பா.
ஆனால் நீங்கள் இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னா நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் அமைதி, பொறுமை, இதுக்கெல்லாம் பிறப்பிடமே கிடையாது. நீங்கள் இப்போ பொறுமையாக இருக்க நிறையா பழகிருப்பீங்க, கற்றுருப்பீங்க. நிறைய விஷயங்கள் கடவுள் சொல்லி கொடுத்துருப்பாரு. அந்த நந்திக்கிட்ட கழுத்தில் கொண்டே கத்தியை வச்சு வந்து சொல்லும்போது 444 கழுத்துக்கிட்ட கத்தியை வச்சு அந்த சூலாயுதத்தை வச்சு படித்து தான் ஆகணும். ஆனால் அவரோட கை பாருங்கள் தடவி கொடுக்குது. கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லி கொடுக்குறேன், இல்லைனா நீ உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, நீ எப்போ தான் நீ சந்தோஷமாக இருக்க போகிற, கழுத்துக்கிட்ட குத்துற மாதிரி அந்த இதுவும் பாவமாக பார்க்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம தான் பாவமான மூஞ்சி வச்சு கடவுளே எனக்கு ஏன்டா அப்படி கொடுக்குற, இவ்வளோ பெரிய சோதனை கொடுக்குறேன்னு நம்ம பார்க்குறோம். கடவுள் இன்னமேலாம் அழுதுகிட்டு நான் தான் கொடுத்தேன் உனக்கு உண்டான எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா இல்லை நீ காரணமா, என்னையா ரூட்டை அப்படியே திருப்பி போடுற, அப்படியே பெரட்டி போடுற அப்படிங்கிற மாதிரி கடவுள் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இனிமேல் வந்து உனக்கு அன்பாலாம் சொல்ல முடியாது, உனக்கு உன் மேலே இருக்கக்கூடிய அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, ஆனால் நீ திருந்தணும்னா நான் 2 வச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கழுத்துக்கிட்ட கத்தி வைக்கிறார். வேறு ஆப்ஷனே இல்லை, படித்து தான் ஆகணும். அந்த விஷயத்த படிக்கிறது தானே இங்கே வந்திருக்கோம். இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க, ஐயோ எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஏபிசிடிலாம் சொல்லி தராங்க, நான் படிக்க மாட்டேன்னு விட்டுட்டு நம்ம வெளியே வரது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டே விட்றாங்க, ஸ்கூலில் கொண்டே விட்றாங்க, நம்ம படிக்கிறோமா, அடுத்தது செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் அப்படியே பழக்கப்படுத்திடும். நம்ம இந்த கிளாஸில் உள்ள சப்ஜெக்ட்டை படித்து தான் ஆகணும். அப்போது அந்தந்த ஏஜுக்கு உண்டான ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து சப்ஜெக்டாக வச்சுருப்போம். அப்போ உனக்கு இதை விட நிறையவே உன்னால் படிக்க முடியும். அத்தனை சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கைடன்ஸ் டீச்சர் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, டியூஷன் மாஸ்டர் இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து கடவுளே கூட இருக்கார். நீ படிக்கணுங்கிறதுங்க பாருங்கள், கடவுளே கூட இருந்து இன்னுமேல் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி போச்சு, ஏன் இப்படியாச்சு இப்படின்னு அழுதுட்டுலாம் நின்றுட்டு இருந்தேன்னா வச்சு சொருவிடுவேன். இனிமேல் உன் வாழ்க்கை நீ தான் நரகம் பண்ணிக்கிற அப்படின்னு அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லுவார். ஒழுங்காப்படி இல்லைன்னா ஏற்றிடுவேன் கழுத்தில் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் என்னங்க பண்ணுறது, ஒழுங்காக சொல்லுவேன், கெஞ்சி பார்ப்பேன், அமைதியாக சொல்லி பார்ப்பேன், புரிய வைக்கிற மாதிரி சொல்லுவேன், திட்டி பார்ப்பேன், அப்புறம் வேகமாக அடிப்பேன்னு சொல்லிட்டு வள்ளலாரே சொல்லியிருக்கார். வள்ளலார் அவரே சொல்லியிருக்கார். ஏன்னா நம்ம இங்கே திரும்பியே ஆகணும், டைம் இல்லை. நிறைய பேருக்கு பயம் இருக்குங்க. என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒன்று வந்து இந்த பக்கம் போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, நல்லதை தேடி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போகணுன்னு ஆசைப்படுறீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன, பழசை என்னால் விட முடியல, அந்த ஒரு விஷயத்தை என்னால் விட்டுட்டு நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர மாட்டேன், நான் போக மாட்டேன், இது எப்படி நடந்துச்சு, எனக்கு உண்மையான ஒரு தெளிவு கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த பழைய விஷயங்களை விட்டுட்டு வர மாட்டேங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமையான ஒரு ரெட்டை விதமான ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்புறம் எப்படிங்க நல்லது நடக்கும்? அப்போது அந்த பயம் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பைரவரை போய் கும்பிடுங்க, தேய்பிரை அஷ்டமி அன்றைக்கி போய் விளக்கு போடுங்க, அவருக்கு பிடிச்ச தயிர் சாதத்தை கொண்டே கொடுங்க, நிறைய பேருக்கு விநியோகம் பண்ணுங்க. இது என்னென்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜிலாம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் உங்களோட மைண்டு வந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு என்னென்னா பயம் கொடுக்குற விஷயங்களை இது எல்லாத்தையும் போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு பைரவர் இருக்கார். போங்க அவர் காலை பிடிங்க. பைரவரும் சிவனோட ஒரு மறு ரூபம்தான். செல்ஃப் கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுறீங்க. உங்களுடைய நலனை விட்டுட்டு எவனோ வந்து பார்ப்பான், எவ்வளோ வந்து பார்ப்பான், யாரும் இங்கே பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா மேலே போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சுற்றி ஒரு 100 பேர் 150 பேர் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வந்து சுற்றி நின்று பார்ப்பாங்க. அதுக்கு வேணால் வருவாங்க. மற்றபடி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? லைஃப்பில் அவன் வருவான், கூட வருவான், கடைசி வரைக்கும் என் பிள்ளைங்களை பார்ப்பான். நோ 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 இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம். என்னால் பார்த்துக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான், என்னால் படிக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் லெசனாக வைப்பாங்க. என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால என்னோடய சூழ்நிலை எவ்வளோ முடியுமோ அதுக்கு உண்டான பரீட்சையை தான் கடவுள் கொடுப்பார், அதுக்கு உண்டான டெஸ்ட்டு தான் கடவுள் கொடுப்பார், அதுக்கு உண்டான சேலஞ்சஸ் தான் கடவுள் கொடுப்பார். உங்களை வந்து தலைக்கு மேலே சுமையை தூக்கிலாம் கடவுள் வைக்க மாட்டார். அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன சுமை கரெக்டாக இருக்கணும்? எனக்கு பெரிய சுமை கொடுத்தாரு. ஆனால் மற்றவங்களுக்கு என்ன மாதிரி இதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரவங்களுக்கு அந்த சுமை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுமை. அப்போ ஆள் தகுந்த மாதிரி பாடங்கள் இருக்கும், படிப்பினை இருக்கும். அவங்கவுங்க பூர்வ ஜென்ம செஞ்ச கர்மாவின் படி அந்த படிப்பினை இருக்குங்க. என் வாழ்க்கை இப்போ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன். எப்போது இந்த லைஃப் டைமில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கலாம், அல்லது பூர்வ ஜென்மத்தில் பண்ணியிருக்கலாம். அதுக்கு உண்டான விளைவு தான் இப்போ என் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஓகேங்களா? அப்போது அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் ஒத்துக்கணும். என் வாழ்க்கை மோசமாக போகிறதுக்கு காரணம் நான் தான், சரி பண்ணணுன்னா நான் தான், எல்லாமே நான் தான். அப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப பாசிட்டிவிட்டியான நிறைய விஷயங்கள் கூடவே இன்றைக்கி உங்களுக்கு போனஸாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து 2 தான் எடுக்க போகிறேன். அதில் என்ன வருதோ அதுதான் உங்களுக்கான மெசேஜ். ஏதோ ஒன்றுங்க, நிறையா இருக்குது இதில். ஏஞ்சல்ஸ் இருக்குது, டிவைன் கைடன்ஸ் இருக்குது, பர்த்டேட் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. ஆனால் என்ன வருதோ அதுதான் இன்றைக்கி வந்து 2 தான் எடுக்க போகிறேன். நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2ன்னா 3 வந்துருச்சு. ஸோ வந்து பரவாயில்லைங்க, இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம்.
அக்டோபர் மாதம் யாராவது பிறந்திருக்கலாம், அல்லது திருமண நாளாக இருக்கலாம், அல்லது முக்கியமான நாளாக இருக்கலாம், முக்கியமான மாதமாக இருக்கலாங்க. எஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான லெட்டர், இனிஷியலாக இருக்கலாம், அல்லது பேரோட ஸ்டார்டிங் லெட்டராக இருக்கலாம். என் அப்படின்னும் வச்சுக்கலாம், இசட் அப்படின்னும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இசட் இந்த ஒரு 3 இது யாருக்குங்க ரெசனேட் ஆகுது? இது என்ன இனிஷியலாகவும் இருக்கலாம், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராகவும் இருக்கலாம். அக்டோபருங்கிறது ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்கிறது. யாருக்கு அந்த முக்கியமான மாதம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரீடிங் எப்படி இருந்துச்சுன்னு போடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே கஷ்டப்பட்டெல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம வரல. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.